ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்க் அகாடமி. நான் உங்கள் பாலபசரன். இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் டேக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 அண்ட் 2ஏக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது வந்து ஸ்டார்ட்டும் ஆகிட்டு அதனால் நியூ பேட்ச் அப்படிங்கிறது ஒன்று வந்து இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு வந்து நான் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். விருப்பம் உள்ளவர்கள் வந்து அதை பார்த்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. யாரும் வந்து அந்த ஓல்டு பேட்சில் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம், ஓகேவா? அதோடைய வீடியோ வந்து இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு வந்து குரூப் டேக்கான நியூ டெஸ்ட் பேட்ச் வீடியோ வரும். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கு. 20/6/2024 வந்து வந்திருக்கு. இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இல்லை முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. 20/6/2024 ஓப்பன் ஆகுது. ஜூலை 19 வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 14 வந்து எக்ஸாம் இருக்குது. காலையில் 9:30 to 12:30க்கு. இந்த 24 to 26 இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருந்தோம்னா அதில் வந்து கரெக்ஷன் பண்ணுவதற்கு மெயின்ஸ் எக்ஸாமோட டேட் வந்து பின்னாடி அறிவிப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுமாரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. மெயின்ஸ் படிப்பதற்கு கொஞ்சம் நிறைய காலம் இருக்கும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் விடுவதற்கு ஒரு 4 மாதம்னு வச்சுக்கோங்களேன். அதற்கப்புறம் ஒரு 3 மாதம் வந்து கண்டிப்பாக வந்து டைம் இருக்கும். ஸோ ஒரு 7 to 8 மாதங்கள் அப்படிங்கிறது மெயின்ஸ் படிப்பதற்கு டைம் இருக்கும். அதனால் இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, மெயின்ஸுக்கு இப்போவே சேர்த்து படி, மெயின்ஸ்க்கே இப்போ சேர்த்து, மெயின்ஸுக்கெலாம் இப்போ சேர்த்து படிப்பது ரொம்ப கஷ்டம். ப்ரிலிமினரி எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா வந்து படிங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உருவாக்கிக்கிட்டு அதற்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்டருக்கான எக்ஸாமையும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் 4ல் எப்படி ஃபாரஸ்டர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஆப்ஷன் ஃபார் த ஃபாரஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் என்னென்ன பொருட்கள்லாம் வந்து நாட் அலவுட் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் வந்து பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயத்துக்கு வரோம். வேக்கன்சி அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல் வந்து உங்களுக்கு வேக்கன்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 507 வேக்கன்ட் இருக்குது. அப்போ 1:10 ரேஷியோன்னு எடுத்திங்கன்னா ஒரு 5070 பேர் வந்து இங்கே வந்து நமக்கு எடுப்பாங்க, ஓகேவா? 5070 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5500 பேர் கிட்ட எடுப்பாங்க. அதுக்கப்புறம் குரூப் 2A வேக்கன்ட் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னா, ஒரு 1820 வேக்கன்ட் இருக்குது. அப்போ இந்த 2 கூட்டிங்கன்னா எத்தனை? 2327 வேக்கன்ட். மொத்தத்தில் 2327 வேக்கன்ட் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் எடுப்பாங்க. 25,000 பேரில் நம்ம போக மாட்டோமா? கண்டிப்பாக வந்து நம்மளால் போக முடியும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து 25,000 பேரில் வந்து போக முடியும். அடுத்தது எலிஜிபிலிட்டி கண்டிஷன். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 1/7/2024 வச்சு தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த டேட் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கக்கூடாது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களே சொல்லிட்டாங்க. அதர்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரி, ஓசி கேட்டகரிக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட். மீதி யாராக இருந்தாலும் டிகிரி படிச்சிருந்தாலே உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. ஓசி கேட்டகரிக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட். அதற்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 32 ஏஜ் தான் வந்து நிறைய போஸ்டிங் இருக்கும். ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும் 42 அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து இருக்கும். அதேமாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு இதில் ஒரு சில இதுக்கு 34, 32 அப்படின்ட்டு இதை ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. மீதி எல்லாருக்குமே வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2, இது வந்து குரூப் 2 இது குரூப் 2 சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2A சர்வீஸு, திரும்ப குரூப் 2 சர்வீஸு, 2A சர்வீஸ் அப்படின்ட்டு நிறைய இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான் உண்டு, மற்றவங்களுக்கு வந்து கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி வந்து மஸ்ட். டிகிரி இன் ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபைனல் டிகிரி வந்து படித்தா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி கொடுக்கல. அதனால் டிகிரி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு, அல்லது உங்கள்கிட்ட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். படித்து முடித்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் இப்போ தான் முடிச்சிருக்குங்கிறத அப்ளை பண்ண முடியாது, ஓகேவா? இந்த டவுட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும், அதை வந்து பார்த்துக்கோங்க, ஓகே? அதேமாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க ஒரு சில டிகிரி, ஒரு சில விஷயங்கள், அதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அந்த இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் இது வந்து இருக்கும், ப்ரிஃபரன்ஷியல் வந்து இருக்கும். எல்லா டிகிரியும் அப்ளை பண்ணலாம், ஆனால் அந்த அந்த டிகிரிக்கு இது இருக்கும். அடுத்து இந்த ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து இது ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிசிக்கல் வந்து பார்த்துக்கோங்க. என்ன நார்மலாக வந்து 79 சென்டிமீட்டர் வந்து மெயிலுக்கு வந்து இருக்கணும். செஸ்ட்டு அண்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து 5. மெயிலோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 163 சென்டிமீட்டர், ஃபீமேலுக்கு வந்து 150 அப்படின்ட்டு
கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரஸ்டருக்கு மட்டும் இந்த இது உண்டு. ஃபாரஸ்டருக்கு வந்து அதுமாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் எண்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஓகேவா? அடுத்தது பிளான் ஆஃப் எக்ஸாம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, அடுத்தது எக்ஸாமினேஷன் வந்து ஆல்ரெடி பார்த்த பேட்டர்ன் தான். ஜென்ரல் தமிழ் எடுக்கலாம் நீங்கள், அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின், மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் 25 கொஸ்டின், ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது 100 கொஸ்டின், மொத்தம் 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 300 மார்க் வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்பு ஓஎம்ஆர் டெஸ்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சிலபஸ் கொடுத்துருந்தாங்களா, அதுதான். இல்லை ரெண்டுலேயுமே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உண்டு. குரூப் 2க்கு உண்டு, குரூப் 2ஏக்கு உண்டு. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு தான். இதில் வந்து 300 மார்க்குக்கு வந்து டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். இதில் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு போட்டாங்க. ஸோ மெயின்ஸ் குரூப் 2ஏ அப்படிங்கிறது என்னது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக. பரவாயில்ல, ஒரு முன்னேற்றம் தான். ஓஎம்ஆர் வந்து இங்கே கிடையாது. இதில் முக்கியமானது என்னது, ஓஎம்ஆர் கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்கிரிப்டிவில் இருக்கும். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவில் இருக்கும். மீதி இந்த இது இருக்கா, இது வந்து இந்த பேங்கிங் எக்ஸாம் மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டாகவே வச்சுருந்தாங்க. அதில் தமிழ் ஜென்ரல் தமிழ் 60 கொஸ்டின், இலக்கணம் மட்டும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 40 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 100 கொஸ்டின் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஓகே, அதுமாதிரி ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு தெரிலன்னா ஃபீஸை பே பண்ணி பண்ணிடுங்க. ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் கரெக்டாக அப்ளை பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க, சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். தமிழாக இருக்கட்டும், ஓகேவா? தமிழில் இலக்கணத்துக்கு 21 டாப்பிக்கு, இலக்கியத்தில் வந்து இந்த 10 டாப்பிக்கு, அடுத்தது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல 21. ஜென்ரல் இங்கிலீஷ்னு எடுத்திங்கன்னா அதுக்கும் அதே மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்த அதே சிலபஸ் தான், ஒரு மாற்றம் கிடையாது. மெயின்ஸுக்கு வந்து பிறவாட்டி வந்து பார்த்துக்கலாம், வேணால் இப்போ பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு இது, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் வந்து அதில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அடுத்து மெயின்ஸுக்கான சிலபஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அதை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து விட்டுக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி இந்த இது அது என்னது, எக்ஸாம் காலோடைய இந்த பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கணும்ன்ட்டு. அது அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க, நம்ம நடைமுறையில் இவனுக்கு ஒழுங்காக பண்ண மாட்டானுங்க. ஓகே, ஓஎம்ஆர் ஷீட்டில் எப்படி ஷேட் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து எப்போ ரிசல்ட் வரும், எப்போ அடுத்த மெயின்ஸ் எப்போ அப்படிங்கிறது மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லலை, ஓகேவா? உங்களுக்கு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் டேட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2327 போஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட வந்து இருக்கிறது அப்படின்ட்டு இது சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் வந்து ஒரு டெஸ்ட் பேஜாக சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.